ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முந்திரி தோப்பு. எங்கள் ஊர் சைடு விவசாயம் அப்படின்னாவே முந்திரி தான். ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே முந்திரி மரமாகவே தான் இருக்கும். யூஸ்வலாக நான் போகும்போது எல்லாமே சீசன் இருக்காது, வெறும் முந்திரி மரம் மட்டும்தான் இருக்கும். இந்த முறை தான் சீசன் அப்படிங்கிறனால நிறையா மரத்தில் முந்திரி பழமாகவே இருந்தது. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். முந்திரி மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாலாம் வளர்ந்துருக்காது, அகலமாக வளர்ந்துருக்கும். அதனாலேயே நடுவில் நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மரத்தில் பூ மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி கொட்டையும் பழங்களுமே கூட நிறையா இருக்குது. இப்போ சீசன் அப்படிங்கிறனால ஹார்வெஸ்டிங் கூட பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் இதை வீடியோ எடுத்தோம். முந்திரி பழம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயும் இருக்கும், ரெட் கலர்லேயும் இருக்கும். நல்லா டார்க் ரெட் கலர்லேயும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டும் புளிப்பு டேஸ்ட் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். க்ரீன் கலரில் முந்திரி ஷேப்பில் தெரியுது பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் முந்திரி பருப்பு இருக்கும். பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமே அந்த ஷெல்லை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு முந்திரி பருப்பை வெளியில் எடுத்துடுவாங்க. அந்த ஷெல் ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா பழமே ஆகிட்டுது. நல்லா பழுத்துட்டுது அப்படின்னா தானாகவே கீழே விழுந்துடும். இதுதான் முந்திரி பழமும் முந்திரியும். இப்போ அது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா பழமாக இருக்கும்போது தான் முந்திரி விதையை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். காயாக இருக்கும்போது எடுத்தோம்னா பால் மாதிரி வரும். அது ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கும், கையில் பட்டாலுமே கூட புண்ணாகும்னு சொல்லுவாங்க. முந்திரிக்கு மேலே இருக்கிற அந்த ஷெல் ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும். இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமே உடச்சி எடுக்கணும். இப்போ பழம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முந்திரி பழத்தில் ஃப்ளேவர்லாம் எதுவும் இருக்காது. அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி ஜூஸியாக இருக்கும். இந்த பழம் பார்க்குறதுக்கு ஆப்பிள் நல்லா பழுத்துட்டுதுன்னா இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.